கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். கண்களை மூடி நாம் செவிப்போம். ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து செவிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, நீ பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்த்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்தோடு நீங்கள் பேசுவீராக. என்ன நோக்கத்தோடோ எதிர்பார்ப்போடோ ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசுவீராங்க. அப்படியே நீங்கள் பேசுகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராக இருந்து இது வரைக்கும் உங்களை நடத்தி வந்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பேர் ஒரு பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். எந்த விதமான பயத்தின்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், பலவிதமான பயத்தின் நிமித்தமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் பேச மாட்டாரா? ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய மாட்டாரா? நான் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்தெந்த விதத்தில் நம்ம பயப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா விதத்திலையும் நம்ம பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணத்தை குறித்து ஒரு பயம், பாவத்தை குறித்து ஒரு பயம், பணத்தை குறித்து ஒரு பயம், படிப்பு குறித்து ஒரு பயம், ஒரு வேலை குறித்து ஒரு பயம், ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. வாழ்க்கையில் நீங்கள் பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ தான் நாங்கள் வாழ வேண்டும், இன்னும் எவ்வளோ தான் பயந்து இருக்க வேண்டும். மனுஷருடைய பயம், பிசாசுடைய பயம், சத்ருவின் கிரியைகளின் பயம், பலவிதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சொன்னவர் யார்? பயப்படாது என்று தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் வறுமையை நிமித்து பயப்படாதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ட்டு கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். குழந்தை பாக்கி இல்லாத இருக்கிற நீங்கள் ஜெபித்தீங்களாவா, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாதீங்க. வேலை குறித்து பயம், குடும்ப வாழ்க்கை குறித்து பயம், ஒரு எதிர்காலத்தை குறித்து பயம், என்னுடைய பிஸ்னஸ் குறித்து ஒரு பயம், ஒன்றுமே இல்லை, என் நிலைமை எப்படி மாறும் என்று சொல்லி பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க. எந்த விதத்துக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் உங்களை நடத்துவார். பிசாசி, சத்ருவின் கிரைகள் நம்மளை எல்லாமே பயத்தை கொண்டா இருக்கும். நீ ஒன்றுமே இல்லை சொல்லி பயத்தை கொண்டு வர்றதா? நான் எதிர்காலத்தை குறித்து நான் யோசித்து பார்க்குறேன். என் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஃபைனான்ஷியலில் இந்த கடன் மாறுமா மாறாதா? ஒரு வேளை கடத்துக்காக நான் மறித்தே போகலான்னு நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை எனக்கு திருமணம், எதிர்காலம், படிப்பு, நீங்கள் எதை குறித்து பயப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க. ஏசையா
41 அதிகாரம் 10 நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். இதை நான் சொல்லலை, ஒரு தீர்க்கதரிசி சொல்ல, ஒரு ராஜா சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து உங்களை சொல்லுகிறார், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார், உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. எல்லா சூழ்நிலையும் உங்களோடு இருப்பார். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கத்தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. மனுஷரை குறித்து பயப்படாதீங்க, அரசாங்கத்தை குறித்து பயப்படாதீங்க, ஊழியத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். நீங்கள் ஜெபித்தீங்களா, ஆண்டவரே என்னோட நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்களா? அருமையான சகோதரியே, இத்தனோட டைம் நீங்கள் அழுந்து ஆண்டவர் சமத்தில், ஆண்டவரே என்னோட இருக்கிறீங்களா, என்னோட இருக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்க அல்லவா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பேன் என்று அங்கீகரிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. பலவிதமான பயங்கள் நம்ம வாழ்க்கையில், ஒரு ஆபத்து வந்துடுமா, ஒரு மரணம் நேரிடுமா, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், என்னுடைய நாங்கள் செய்கிற கைவிட்டு செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று பயத்தோடு வாழ்ந்துக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய 365 டைம் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே. More than 365 times the Bible says fear not. நீங்கள் பயப்படாதீங்க. 365 டைமுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த விதத்திலையும் பயப்படாதீங்க. சத்ரு உங்களை மேற்கொள்ள போவதில்லை, பிசாசு உங்களை மேற்கொள்ள போவதில்லை, உங்கள் வறுமை உங்களை மேற்கொள்ள போவதில்லை, உங்களுடைய தரித்திரம் உங்களை மேற்கொள்ள போவதில்லை, உங்கள் சத்ரு உங்களை மேற்கொள்ள போவதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வாக்கு கொடுக்கிறார், நான் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்த போகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திகையாதீங்க, சோர்ந்து போயிருக்காதீங்க. நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மோடு இருக்கிறார். யோசேப் எடுத்து பாருங்கள். யோசேப் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. ஆண்டவர் அவங்களோடு இருந்தாங்க. மோசேவை எடுத்து பாருங்கள், ஆண்டவர் மோசேவோடு இருந்தார். யோனாவை எடுத்து பாருங்கள், யோனாவோடு ஆண்டவர் இருந்தார். உங்களோடு ஆண்டவர் இருப்பார். உங்களோடு எல்லா சூழ்நிலும் உங்களோடு இருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். எல்லா சூழ்நிலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து கனப்படுத்துவார். எல்லா சூழ்நிலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து மகிமைப்படுத்த போகிறார். காரணம் என்ன? நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பார். மனுஷன் நம்மோடு இருக்கிறது முக்கியமல்ல, பணம் நம்மோடு இருக்கிறது முக்கியமல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மோடு இருக்கிறது முக்கியமல்ல, நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஆள், நல்ல பதிவுள்ள ஒரு ஆள் நம்மோடு இருக்கிறது முக்கியமல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
இவங்களை காட்டிலும் இயேசு நம்மோடு இருப்பாருனாக்கா நம்ம தான் இந்த பூமியில் ஜெயமாக வாழ முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்துன்னு ஒவ்வொரு நாளும் வாழுகிறீங்க அல்லவா? பணத்தை குறித்து ஒரு பயம், வறுமை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் மாற்றப் போகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து அவர் நடத்த போகிறார். அவர் உங்களோடு இருந்து நடத்த போகிறார். ஏசாயா 41:10 உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே. நீ திகையாத தேவன பிள்ளைகளே, எத்தை குறித்து யோசிக்காதீங்க. என் வாழ்க்கையில் நன்மை இல்லைன்னு யோசிக்காதீங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு யோசிக்காதீங்க, கனம் இல்லைன்னு யோசிக்காதீங்க, மேன்மை இல்லை என்று சொல்லி யோசிக்காதீங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ திகையாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து நடத்துவார். நீ பயப்படாத, நீ பயப்படாதீங்க, நீ திகாதீங்க. எப்படி ஆகிடுமோ, இதாகிடுமோ, அதாயிடுமோ, அந்த மனுஷன் இப்படி பண்ணிடுவாங்களா, அந்த அதிகாரி இப்படி பண்ணிடுவாங்களான்னு பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்போது உங்களோட நம்மோடு எப்போது இருந்து நம்மளை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, திகையாதீங்களே. எத்தை பற்றி யோசிக்காதீங்க, எத்தை பற்றி யோசித்து நீங்கள் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோசிக்கிறதுனால நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு காரியத்தை உங்களால் சாதிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு இருந்து ஜெயமாக நடத்துகிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களோடு இருந்து வழி நடத்த போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, அவர் நம்மோடு இருந்து நடத்த போகிறார். நீங்கள் திகையாதீங்க, அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திகையாதீங்க. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ திகையாதீங்க. நான் உன்னை பலப்படுத்தி, மனுஷர் அல்ல ஆண்டவர், மனுஷர் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்த போகிறார். உங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார். உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிறார் ஆண்டவர். The Lord will help for you. The Lord will help for you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் பயந்து வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நீங்கள் திகையாதீங்க. நீதியின் வலது கரத்தினால் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். நீதியின் வலது கரத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்குறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கும்போது எந்த சத்ரு அதை தொட முடியாது, பிசாசி தொட முடியாது, எந்த மனுஷனும் தொட முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், நீங்கள் என்னுடைய உள்ளங்கையில் வந்திருக்கிறார். நீதியின் வலது கரத்தினால் ஆண்டவர் உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷனும் ஜெயிக்க முடியாது, ஒரு மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக செய்ய முடியாது, ஒரு மனுஷனும் உங்களிருந்து வெற்றியை காண முடியாது. உங்களுக்கு பிடித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் பிடிக்கி உங்களிடத்தில் கொடுக்க போகிறார். காரணம் என்னென்று சொன்னால், அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்கக்கூடிய தெய்வம். அவர் நீதியின் வலது கரத்தினால் உன்னை பிடித்திருக்கிறவர். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க. நீங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல, நீங்கள் சாதாரண மனுஷி அல்ல, சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுவோம், உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் ஜெயப்பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறீங்க. அது மட்டும் இல்லை, அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை பிடித்திருக்கிறார். நீதியின் வலது கரம் குறித்து வேதம் அநேக இடத்துல சொல்கிறது. அவர் பராக்கிரமுள்ள கரம், அதிசயங்கள் செய்கிற கரம், உயர்த்துகிற கரம், ஒருவராக அற்புதங்களை செய்கிற ஒரு கரம், ஒன்றுமே இல்லாத இடத்துல தூக்கி எடுக்கிற கரம்.